விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக பாதுகாப்பு வாகனங்கள் சூழ தற்போது ரோட் ஷோ சென்று கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்களும் தாவேகா நிர்வாகிகளும் நின்று முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக முதலமைச்சர் விஜய் தற்போது திருச்சி வந்தடைந்திருக்கிறார். அவரை முதலமைச்சரை உற்சாகத்துடன் பொதுமக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கரகோஷங்களை எழுப்பி முதலமைச்சர் விஜய் விஜய் என்று முழக்கமிட்டு பொதுமக்கள், திருச்சி மக்கள் முதலமைச்சர் விஜயை உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்பு முதன்முறையாக மக்களை சந்திப்பதற்காக, அதாவது குறிப்பாக திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்ற தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதி மக்களை சந்திப்பதற்காக அவர் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், திருச்சியில் முதலமைச்சர் விஜயின் பயணத்திட்டம் குறித்தும் அதே நேரத்தில் அங்கு எவ்வளவு உற்சாகமாக முதலமைச்சர் வரவேற்கிறார்கள் பொதுமக்கள், விவரங்கள். சரவணன், நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று, அதாவது திருச்சி வருகை தர இருக்கிறார் என்ற செய்தி ஏற்கனவே அறிந்த தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தனர். அதன்படி இன்று அவர் வருகை தந்திருக்கிறார். அதாவது கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜோசப் கல்லூரி மைதானத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் அந்த ஏற்பாடெல்லாம் முடிவடைந்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார். கடந்த ஏப்ரல் 23 தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக பரபரப்புடன் நடந்து முடிந்தது. தொடர்ந்து மே 4 நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கிய திருப்பமாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக 108 இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். 2லுமே வெற்றி பெற்ற செய்தார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் விஜய் 1,19,454 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்டவரை 53,532 வாக்குகள் விசாரத்தில் தோற்கடித்தார். இதே போன்றுதான் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் 91,381 வாக்குகள் பெற்ற விஜய் அவர்கள் சுமார் 27,416 வாக்குகள் வித்தியாசத்தில் அவ்வாறு வெற்றி பெற்றார். தமிழக முதல்வராக பதவியேற்ற பின்பு விஜய் அவர்கள் தனது திருச்சி கிழக்கு தொகுதி பதவியை ராஜினாமா செய்தார் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். சென்னை பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடர்ந்து நீடிப்பார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் எப்போது பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பார் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் தான் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு முதலாவதாக நன்றி அறிவிக்கப்படும் என்ற இந்த பயண திட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. தாவேகா ஆட்சி அமைக்க அளவளித்த ஒட்டுமொத்த திருச்சி மக்களுக்கும் நன்றி கூறதான் இன்று அவர் திட்டமிட்டபடி தற்போது வந்திருக்கிறார். திருச்சி விமான நிலையம் வருகை தந்த அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து தற்போது கிழக்கு தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகளுக்காக தற்போது அந்த காரில் அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. குறிப்பாக KK நகர், ஒயர்லெஸ் ரோடு, KK நகர், மன்னார்புரம் உள்ளிட்ட இந்த பகுதியில் வருகை தந்து பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பார் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக தற்போது பல்வேறு மாற்றங்கள், போக்குவரத்து மாற்றங்கள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது அவர் வரும் வழித்தடம் என்பது தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. தற்போது பார்க்கக்கூடிய காட்சி ஒயர்லெஸ் ரோடு சாலை பகுதிக்கு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இங்கிருந்துதான் அந்த சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு வந்தவுடனே இந்த பகுதிக்கு, அதாவது புனித ஜோசப் கல்லூரி மைதானத்தில் அந்த நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பகுதியில் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உரையாற்றுகிறார் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அதாவது பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்து இந்த தேர்தலை சந்தித்தாலும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக ஒரு சில விஷயங்கள் அடங்கியிருந்தாலும் இன்று அவர், அதாவது தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பொதுமக்களிடையே ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மைதானத்தில் பேச இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய தொண்டர்கள் 5,000 பேர் அமரக்கூடிய இருக்கைகள் மட்டுமே இங்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதிக அளவு பாதுகாப்பு என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அந்த QR கோடு பதிக்கப்பட்டுள்ள அந்த அடையாள அட்டை இருக்கவர்கள் மட்டுமே உள்ள கண்டிப்பாக அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றபடி யார் வந்தாலும் அவர்களை
திரும்ப அனுப்பும் காட்சியை தான் பார்க்க முடியுது. அதே போன்று தற்போது சத்திரம் பேருந்து பகுதி என்பது திருச்சி மாநகரின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த சத்திரம் பேருந்து பகுதிகளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களும் தற்போது அந்த பகுதிக்கு வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது. இதற்கும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அறிவிப்பு என்பது அளிக்கப்பட்டது. பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவி, மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர் உள்ளிட்டவர்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்பது ஏற்கனவே அவர்கள் அறிவிப்பாக இருந்தது. ஆனால் தற்போது எப்போதும் போல கூட்டம் என்பது சத்திரம் பேருந்து நிலையம் வெளியே அதிகரிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கப்படுகிறது. காவல்துறையின் வழிகாட்டுதலின்படி பங்கேற்பாளர்கள் தங்களது வாகனங்களில் நிறுத்தும் போது அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் நிறுத்த வேண்டும் என்பது போக்குவரத்து காவலர்களின் அறிவிப்பாக தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்றது. தொடர்ந்து அந்த அனுமதி சீட்டுடன் உள்ளே வரக்கூடிய காட்சியை பொறுத்தவரை பார்த்தாலும் ஒரு பகுதியில் தற்போது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த கிழக்கு தொகுதி உள்ளடக்கிய பகுதிகளுக்கு நன்றி தெரிவிக்க வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. சரவணன். பக்ருதீன் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்பு தாவேகா அரசு புதிதாக பொறுப்பேற்று ஆட்சி அமைத்த பின்பு முதன்முறையாக மக்களை சந்திக்க வந்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். குறிப்பாக திருச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் திருச்சியில் உரையாற்றும் போது என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மிகவும் குறிப்பாக தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த கிழக்கு தொகுதியில் மீண்டும் அந்த இடத்தில் தாவேகா சார்பில் போட்டியிடுவதற்கு யாரை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, அல்லது கூட்டணிக்கு அந்த சீட்டை ஒதுக்குவார் என்று சொல்லப்படுகிறதா? குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவரும் தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் இந்த பகுதியில் போட்டியிடுகிறார் என்ற ஒரு செய்தி ஏற்கனவே பிறந்தவுடன் இந்த பகுதி மக்கள் உற்சாகமாக அதை வரவேற்றனர். அந்த வரவேற்றது மட்டுமில்லாமல் அவருக்கு வாக்களித்து சட்டமன்றம் செல்வதற்கு அவருக்கு உதவியாக இருந்தார்கள். ஆனால் அவர் 2 இடத்தில் போட்டியிட்டதால் திருச்சி தொகுதியில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நிலை என்பது இருந்தது. இருப்பினும் மீண்டும் இந்த இடைத்தேர்தல் இந்த பகுதிக்கு வரும் நிலையில் இந்த பகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்துவார் என்ற கேள்வி என்பது அதிகமாக ஒரு பக்கம் எழுந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை திருச்சி கிழக்கு தொகுதியில் பல்வேறு கட்சி தரப்பினர் தாவேகாவில் இணைந்து வருவதையும் நாம் ஒரு பகுதியில் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் தற்போது இந்த தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. இருப்பினும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் அடுத்த கட்டமாக யாரை நிறுத்துவது என்பது முடிவையும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவரும் தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் எடுப்பார் என்று அவர்கள் தெரிவித்து வந்த நிலையில்தான் இன்று நன்றி அறிவிப்பு கூட்டமாக இருக்கிறது. இந்த விழா மேடையில் அதனை அவர் தெரிவிப்பாரா என்பதை தற்போது அனைவரும் எதிர்பார்ப்பதற்கு சந்தேகமில்லை. இருப்பினும் அந்த அறிவிப்பு என்பது வர இருப்பதாகவும் இந்த பகுதி வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. தற்போது அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதிக்கு அவர் உரையாற்ற இருக்கிறார். மேலும் திருச்சி கிழக்கு தொகுதியில் என்னென்ன குறைகள் இருப்பது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த தேர்தல் வாக்குறுதியின் போது அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் தெரிவித்து சென்றிருக்கிறார். அந்த பிரச்சனைகளும் அவர் கையில் எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்திருந்தாலும் அடுத்து யாரை நிறுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே இருக்கிறது. அந்த விஷயங்களை இன்று பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.